வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் திமுக நிர்வாகிகளிடம் கருத்து கேட்டு வரும் கள ஆய்வுக் குழுவினர் தேர்தலின் போது உட்கட்சி பிரச்சினை சரி செய்யப்படவில்லை என சுட்டிக்காட்டிய தொண்டர்கள் இனிவரும் தேர்தல்களில் திமுக தனித்து போட்டியிட வேண்டுமென வலியுறுத்துவதாக தகவல். டெல்லியில் ராகுல் காந்தியை விமர்சித்து ஹிந்தியில் பேனர் வைத்துள்ள திமுக. 20 ஆண்டுகளாக நம்மை சார்ந்தே வளர்ந்த காங்கிரஸ் கட்சி இன்று நம் முதுகில் குத்திவிட்டது என உதயநிதி புகைப்படத்துடன் பேனர் வைப்பு. நார்வே செஸ் தொடரில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தா முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்தித்து வாழ்த்து பெற்றார். தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் விஜய் 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கியதாக பிரக்ஞானந்தா பேட்டி. ஒரு சர்ப்ரைசிங்கான மூமெண்ட் நான் எதிர்பார்க்கல, பட் அண்ட் கேம் கூட விளையாண்டோம். ஸோ அது ஒரு சர்ப்ரைசிங்கான மூமெண்ட் நான் எதிர்பார்க்கல, பட் சாரே போர்டு எடுத்துகிட்டு வர சொல்லி நாங்கள் ஒரு கேம் ப்ளே பண்ணியிருந்தோம். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் கேஷ் இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க, 50 lakhs கேஷ் இன்சென்டிவ். அண்ட் ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் லைக் ஜென்ரலாக ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் கிடைக்குது. ஸோ அதுக்கெல்லாமும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா ப்ளஸ் செஸ்க்கு நல்ல ரெக்கக்னிஷன் இருக்குன்றதை பார்க்கும்போது செஸ் பிளேயராக சந்தோஷமாக இருக்கு. சென்னை தலைமை செயலகத்தில் வாழ்த்து பெற வந்த பிரக்ஞானந்தாவுடன் செஸ் விளையாடிய முதலமைச்சர் விஜய். ஏழை நகர்த்தலில் தன்னை வென்ற பிரக்ஞானந்தாவை கைத்தட்டி பாராட்டு. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் நாளை தொடக்கம். ஏற்கனவே 2 முறை தள்ளிப்போன நிலையில் சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானத்தில் முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்கிறார். பழனி முருகன் கோயில் அடிவாரத்தில் ஆய்வு மேற்கொண்ட இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அதிகாரிகளிடம் கிடுக்குப்பிடி கேள்வி. பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் குறித்து எந்த திட்டமும் இல்லாமல் இருப்பது ஏன்? பக்தர்கள் தங்குமிடத்தில் உலவும் நாய்களால் யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டால் யார் பொறுப்பு என்றும் சரமாரி கேள்வி. திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டத்தை தான் கொண்டு வருவது போல செய்திருப்பது வெட்கமாக இல்லையா என தாவேக அரசுக்கு திமுக கேள்வி. பத்திரப்பதிவுத்துறையில் ஆன்லைன் மூலம் ஆவணப்பதிவு செய்யும் திட்டம் ஏற்கனவே கடந்த ஜனவரியில் மு.க. ஸ்டாலின் அறிமுகப்படுத்திய நிலையில் தற்போது அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டியதாக திமுக கடும் விமர்சனம். எம்சாண்ட், ஜல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்ததால் மக்கள் அதிர்ச்சி. எம்சாண்ட் ஒரு யூனிட் 600 ரூபாயிலிருந்து 900 ரூபாயாகவும், ஜல்லி ஒரு யூனிட் 500 ரூபாயிலிருந்து 600 ரூபாய்க்கும் விற்பனை. அண்டை மாநிலமான புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் அனுமதி வழங்கியிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டிலும் கள் விற்பனைக்கு அனுமதிக்கலாமே என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி கேள்வி. கனிமம், டாஸ்மாக் உள்ளிட்டவைகளில் கவனம் செலுத்தும் தமிழக அரசு கள் இறக்குமதிக்கான செயல் திட்டத்தை வகுத்து வருவாயும் கிடைக்குமே என கருத்து. டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சியினரின் ஆலோசனை கூட்டம் தொடங்கிய நிலையில் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு. தமிழகத்திலிருந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விசிக தலைவர் திருமாவளவன் ஆகியோர் பங்கேற்பு.
திமுக மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை 78 100 உயர்த்த திமுக தலைமை திட்டம். இளைஞர்களுக்கு அதிமுக முன்னுரிமை அளிக்க உள்ளதாகவும் திமுக தலைமை ஆலோசனை நடத்தியதாக தகவல். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி சென்னையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாணவர் அமைப்பினர் சிபிஎஸ்இ அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். மாணவர் அமைப்பினரை அடித்து விரட்டிய காவல்துறையினர் கைது செய்து நடவடிக்கை. தமிழகத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள். கடந்த 1ஆம் தேதி மனு தாக்கல் தொடங்கிய நிலையில் நாளை வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை நடைபெறுகிறது. தமிழக அரசு சார்பில் புனித ஹஜ் பயணம் சென்று திரும்பிய 410 பயணிகள். சென்னை விமான நிலையத்தில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் வரவேற்பு. காரைக்குடி அருகே முன்விரோதம் காரணமாக டீ கடை மீது 2 பெட்ரோல் குண்டுகள் வீச்சு. 4 பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. திண்டுக்கல்லுக்கு வருகை தந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷை சந்திக்க அனுமதி அளிக்காததால் தாவேகாவினர் வாக்குவாதம். அமைச்சரை சந்திக்க விடாத திண்டுக்கல் தாவேகா மாவட்ட செயலாளரை மாற்றக் கோரி கோஷமிட்டதால் பரபரப்பு. புதுக்கோட்டையில் விதிமுறைகளை மீறி செயல்பட்ட 8 கல்குவாரிகளை மூடுமாறு தமிழக அரசு அதிரடி உத்தரவு. புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்ற பெண் பக்தர்களிடம் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் நகைப்பறிப்பில் ஈடுபட்டதால் பரபரப்பு. குற்ற சம்பவங்களை தடுக்க கிரிவல பாதையில் போலீசார் கூடுதல் ரோந்து பணிகள் மேற்கொள்ளுமாறு பக்தர்கள் கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் தாயை பிரிந்து தவித்து வந்த 1.5 வயது குட்டி யானை. தனியார் விவசாய பண்ணையில் சுற்றித் திரிந்த யானைக்கு கரும்பு வாழை பழங்களை சாப்பிட கொடுத்த மக்கள். ஒசூர் கெலவரப்பள்ளியின் தென்பெண்ணை ஆற்றில் குவியல் குவியலாக செல்லும் ரசாயன நுரைகள். அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் வீசும் காற்றில் ரசாயன நுரைகள் பறந்து விவசாய நிலங்களில் விழுவதால் விவசாயிகள் கவலை. கேரளத்தில் 52 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் நாளை முதல் தொடக்கம். மீன்கள் இனப்பெருக்கத்தையொட்டி ஜூலை 31ஆம் தேதி வரை விசை படகுகளை பயன்படுத்த மீனவர்களுக்கு தடை. நடப்பாண்டில் சிபிஎஸ்இ 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மும்மொழி கொள்கையை அமல்படுத்தும் முடிவை நிறுத்தி வைக்க வேண்டும். தகுதியான ஆசிரியர்களோ பாடப்புத்தகங்களோ இல்லாத நிலையில் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் பிரதமர் மோடிக்கு நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திக் ஜெய்சிங் கடிதம். இமாச்சல பிரதேச மாநிலம் சுந்தர் நகர் பகுதியில் உள்ள மிகவும் பழமையான அரசு கட்டடத்தில் பயங்கர தீ விபத்து. மளமளவென பற்றி எரிந்த தீயில் 10க்கும் மேற்பட்ட அறைகள் சேதமடைந்ததாக தகவல்.
ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள முஹ்ராபாத் சர்வதேச விமான நிலையம் மீது இஸ்ரேல் ராணுவம் ஏவுகணை தாக்குதல். தற்காலிக போர் நிறுத்தம் அறிவித்த பிறகு நடைபெற்ற முதல் தாக்குதல் இது என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவிப்பு. இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து வான்வெளியை மூடிய ஈராக், சிரியா நாடுகள் அடுத்தடுத்த தாக்குதல்களால் தங்கள் நாட்டு வான்பரப்பை மூடியது ஈரான். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ராணுவ தளங்கள், சொத்துக்கள் மீது எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தப்படலாம். லெபனான் விவகாரத்தில் இஸ்ரேல் ஒப்பந்தங்களை மீற அமெரிக்கா ஆதரவு அளிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஈரான் திட்டவட்டம். ஈரான் நாட்டின் வளைகுடா அருகே மஷாரில் உள்ள பெட்ரோ கெமிக்கல் ஆலை மீது இஸ்ரேல் தாக்குதல். ஆலை கடுமையாக சேதமடைந்த நிலையில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என தகவல். ஈரான் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் ஈரானில் உள்ள இந்தியர்கள் உடனடியாக வெளியேறுமாறு இந்திய வெளியுறவுத்துறை அறிவுறுத்தல். கிடைக்கும் வழிகளில் எப்படியாவது வெளியேறுமாறும், தற்போதைக்கு ஈரானுக்கு யாரும் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் இந்திய தூதரகம் வேண்டுகோள். லெபனானில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஹமாஸ் அமைப்பை சேர்ந்த 350 பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தகவல். முக்கிய தளபதிகள் 3 பேர் கொல்லப்பட்டதுடன் தீவிரவாதத்தை எதிர்த்து நாலாபுரமும் இஸ்ரேல் ராணுவம் போராடி வருவதாகவும் பேச்சு. ஈரானில் போர் பதற்றம் நிலவி வரக்கூடிய நிலையில் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கான உதவி எண்களை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. எண்களை தொடர்பு கொண்டு உதவிக்காக தொடர்பு கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. பிலிப்பைன்ஸ் நாட்டின் மிண்டானோ பகுதியில் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 8.2 பதிவான நிலையில் பிலிப்பைன்ஸின் இந்தோனேஷியாவில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் மக்கள் அச்சம். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5ஆக அதிகரிப்பு. பல்வேறு பகுதிகளில் கட்டடங்கள் குலுங்கியதால் வீதிகளில் தஞ்சம் அடைந்த மக்கள். நைஜீரியாவில் போகோ ஹராம் என்ற தீவிரவாத அமைப்பினால் கடத்தப்பட்ட அப்பாவி மக்கள் 360 பேர் மீட்பு. பணத்திற்காக கடத்தப்பட்டவர்களை பத்திரமாக மீட்டது அந்நாட்டு ராணுவம். தென்னிந்திய திரைப்படத்துறையில் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம், மரியாதையும் அளிக்கப்படுவதாக நடிகை காஜல் அகர்வால் பெருமிதம். பாதுகாப்பான மற்றும் மதிப்புமிக்க பணிச்சூழல் மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் நெகிழ்ச்சி பேச்சு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,12,560 விற்பனை. கிராமுக்கு 130 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 14,070 ரூபாய்க்கு விற்பனையாவதால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 270 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிலோ வெள்ளி 2,70,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.